உலகமே பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நடந்தேறி இருக்கு. ட்ரம்ப் ரஷ்யாவை டைரக்டா வார்ல இழுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான இடையிலான போர் அப்படிங்கிறத தாண்டி இப்போ டைரக்டா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அக்ஸியோஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ட்ரம்ப் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு NYT கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை என்ன, ஜெர்மனி பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரா ஜெர்மனியினுடைய மெர்ஸ் அப்படிங்கிற கேள்வி, ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய்க்கு ஆபத்தா, அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய ஆப்பா அப்படின்னு கேட்டால் அது தொடர்பான விவரங்களை தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பாவல் ஜாருபின் இந்த நபர் யார் அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து புட்டின் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார். ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட புட்டின் பேசக்கூடிய விஷயத்த ரொம்ப பெரிய அளவில் மறுக்காமல் புட்டினுக்கு பிடிச்ச ஒரு செய்தியாளர் அப்படின்னா இந்த ஜோவல் அப்படிங்கிற நபர் தான். அப்படிப்பட்ட நபருக்கு அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ப்ளே ஆகுது. அது தொடர்பான அவங்க ரஷ்ய மொழியில் பேசியிருக்காங்க, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதில் முழுக்க ரஷ்ய அதிபர் புட்டின் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி ஹாட் டாபிக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னா அது அடுத்த 1 மாதம் இல்லை 6 மாதத்துக்கான ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூவில் சொல்லிடுவார். நீங்கள் டக்கர் கால்சனோட அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணியிருப்பார். அப்போ தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது ரொம்ப அப்படியே ஹாட்டாக எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்போது அவர் கிரிமியாவை எப்படி கைப்பற்றினார், கிரிமியா எங்களுடைய பிரதேசம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களை டக்கர் கால்சன்ட்டு அப்படியே எடுத்து கொடுத்தார். அதை உலக நாடுகளுக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே புட்டின் வந்து சில விஷயங்களை உலகத்துக்கு ரிவீல் பண்ணுவார். அது மாதிரி இந்த இன்டர்வியூலையும் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அதில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸை பற்றியும் சோவியத் ரஷ்யா இருக்குல்ல அதனுடைய காலம் முடிவடைந்ததற்கு பிறகு நாட்டோவினுடைய உருவாக்கம் தொடர்பாகவும் அவர் ரொம்ப பெரிய அளவில் பேசியிருக்கார். 1990ஆம் ஆண்டு இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் சோவியத் ரஷ்யாவுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளை முழுமையாகவே அவங்க மீறிட்டாங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கார். அப்போது நாட்டோ நாடுகள் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக போர் பண்ண போகிறாங்க. அமெரிக்கா நாட்டோ மூலியமாக ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது அப்படிப்பட்ட நிலையில் நாட்டோ முழுமையாக ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ போராட்ட களத்தில் குதிக்க போகுது அப்படிங்கிற செய்தி. இதை மையப்படுத்தி தான் இப்போ புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாட்டோவும் சரி யூரோப்பியன் யூனியனும் சரி ரஷ்யாவுக்கு துரோகம் இழைத்து விட்டது. சோவியத் ரஷ்யாங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை அல்ல. இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற ரஷ்யா மேற்கத்திய ஊடகங்களில் எப்படி ப்ரொபகண்டாப்படுத்தப்படுது அப்படின்னா ரஷ்ய மக்கள் எல்லாருமே யூரோப்பியன் யூனியனுக்கு எதிரிகள் அப்படின்னு தான் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸினுடைய தலைவர்கள் ரஷ்யாவை முழுமையாக எதிரிகளாக தான் நினைக்கிறாங்களே தவிர எங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மதிக்கிறது கிடையாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. 2007 மியூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு, இந்த மாநாடு தான் அதற்கான சாட்சி. நான் ஃப்ளைட்டில் போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்களை நான் மாற்ற வேண்டிய சூழல் வந்தது. அதுக்கு காரணமும் இந்த நாட்டோ நாடுகள் தான். எங்கேயாவது ஒரு பிரசிடெண்ட் வந்து ஃப்ளைட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதிரிகளுக்கு இல்லை என்னுடைய என்னை எதிரியாக அணைக்கக்கூடிய மற்றவங்களுக்காக மாநாட்டில் தீர்மானங்கள் எல்லாம் மாற்றுவாங்களா உடனே. ஆனால் நான் அதெல்லாம் செஞ்சேன். ஆனால் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உடஞ்சி போனது எப்போ அப்படின்னா 2007ஆம் ஆண்டு
யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவுக்கு செய்த துரோகங்களுடைய ஒரு பகுதியையும் நான் இப்போ நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ட்ரம்ப் டைரக்டாக உக்ரைனுக்கு இந்த AGM 158 இந்த க்ரூஸ் ஏவுகணையை அனுப்புறதுக்கான பிளானில் சைன் போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல். இது கிட்டத்தட்ட இது எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்டால் F-16 இயக்கம் இருக்குல்ல, F-16 போர் விமானம், அது மாதிரியான இயக்கம் இதுகிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, NYT அறிக்கை ட்ரம்ப்பை வந்து நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. திங்கட்கிழமை ரஷ்யாவுக்கு எதிராக அவர் ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படலை. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஷாக்கான நியூஸ்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் உக்ரைனுக்கு AGM 150 ஜாசிம் அப்படிங்கிற ஏவுகணை அனுப்புறது குறித்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இது 370 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறப்பதற்கு வல்லது. இதே மிசைல் வந்து லாங் ரேஞ்ச் மிசைலும் இருக்குது. அது 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்து போய் அட்டாக் செய்வதற்கு வல்லது. அப்போது நீண்ட தூர கப்பல் ஏவுகணையை உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பான பரிசீலனை, அது தொடர்பான கையெழுத்து எல்லாமே நிறைவேறிவிட்டது. இப்போ அடுத்த கட்டமாக சொல்லல்ல செயல் அப்படிங்கிற அளவுக்கு உக்ரைனுக்கு இப்போ ஆயுதங்களை அனுப்ப வேண்டிய அந்த பாக்கி வேலை மட்டும்தான் இப்போ அமெரிக்காவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெலாரஸ் அப்படிங்கிற நாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து அலெக்சாண்டர். அவர் ரஷ்யாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தனக்கான இராணுவ தளம் இன்னொரு நாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அது பெலாரஸாக தான் இருக்கும். எப்படி வந்து ரஷ்யா அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி பெலாரஸ் அப்படிங்கிற கண்ட்ரியும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இப்போது நேட்டோ நாடுகள் மூலியமாக உக்ரைன் மீது ஒரு பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தினாங்க அப்படின்னா பெலாரஸை மையமாக வைத்து பெலாரஸை வைத்து விளையாடுவதற்கான எல்லா வேலைகளையுமே புட்டின் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தோம். பெலாரஸை நோக்கி ரஷ்யாவினுடைய ICBM மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தொடர்பான செய்தி. இப்போது அது எதற்காக அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ICBM அப்படிங்கிறது வார்ஹெட்டு. அந்த வார்ஹெட் அப்படிங்கிறது 2500 3000 கிலோமீட்டரையும் தாண்டி பயணப்படுவதற்கு வல்லது. அந்த வார்ஹெட்டில் ஒரு அணு ஆயுதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு தூரம் பறக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது 2000 கிலோமீட்டரை தாண்டி போய் விழுவதற்கான வாய்ப்புகளையும் இப்போது பெலாரஸ் மூலியமாக செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யா மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை அமெரிக்கா நடத்த போகுது அப்படிங்கிறது தொடர்பான செய்தியை ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வெளியிட்டிருக்காங்க. இவங்க வெளியிடக்கூடிய செய்திகள் எல்லாமே ஸ்கூப் நியூஸாக இருக்கும். ரொம்ப பெரிய அளவிலான யாருக்கும் தெரியாத செய்திகளை வெளியிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, ட்ரம்ப் டைரக்டாக மாஸ்கோ மீதே தனது ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் ட்ரம்ப் தன்னுடைய நாட்டில் இருந்து இல்லாமல் வேறொரு நிலப்பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இருந்து ரஷ்யாவை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஆக்சியோஸ் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் சீனாவும் இந்தியாவும் இதன் மூலியமாக கலக்கமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை 85% யார் வாங்குறா அப்படின்னா சீனாவும் இந்தியாவும் தான் வாங்குறாங்க. அதிபயங்கரமான ஒரு செய்தி அப்படிங்கிறது இப்போது டைரக்டாக மாஸ்கோ மீது ட்ரம்ப் ஒரு பெரிய போர் தொடுத்தார்னா அது எந்த அளவிற்கு அதை நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அது பயங்கரமான ஒரு செய்தியை தான் இப்போ ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்காங்க. இதனால் வேர்ல்டு வைடாக வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழும், வணிகம் பாதிக்கப்படும், WW3 தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு அஞ்சப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா கிட்ட 25% ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் ஆக்சியோஸும் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுது. அதாவது அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடைநிறுத்தம் அப்படிங்கிறது, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ உக்ரைனுக்கும் கொடுக்குறாங்க, இஸ்ரேலுக்கும் கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுது, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே கம்மியாக தான் செய்யும். அதுனா எப்படி சொல்கிறது, இறக்கிற நேரி தான் இறக்கிற கேணி தான் சுரக்கும் அப்படிங்கிற கதையாக ஆயுதம் உள்ளுக்குள்ளே என்ன அப்படியே மொத்தமாக வச்சுருக்காங்க சுரந்துக்கிட்டே வர்றதுக்கு. அது உற்பத்தி பண்ணால் தானே முடியும். இப்போ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனும் ட்ரோன்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க.
ஆனால் அமெரிக்கா எல்லாருக்கும் சேல் பண்ணுது அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே செலவாகுது. இந்த செலவு செய்யக்கூடிய பொருட்களை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கால அளவுங்கிறது அவங்கள்ட்ட இல்லை. குறிப்பாக ஒரு பேட்ரியாட்டை வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தாட் அப்படிங்கிற அந்த ஏவுகணையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 90 பேர் சேர்ந்து தான் ஒரு தாட் ஏவுகணையை இயக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடைமறிக்கக்கூடிய ஏவுகணையை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கணும்னா அமெரிக்காவுக்கு எவ்வளோ கால அளவு தேவைப்படும், இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பத்தாவதுக்கு இப்போது ஜெர்மனி வேறு பின்வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி சைடுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட்டு 6 மட்டும்தான் இருக்குது. இதையும் உக்ரைனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னைய ரஷ்யா நாளை பின்ன தாக்குச்சுன்னா நான் எதை வச்சு என் மக்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிற கேள்வி இப்போ ஜெர்மனியினுடைய சான்சலர் மெர்ஸ் வந்து எழுப்புறார். அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டாரஸ் அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் மிசைலையும் உக்ரைனுக்கு இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு மெர்ஸ் வந்து கைவிரிச்சிருக்கார். காரணம் என்னென்னா, இப்போ டைரெக்டாக வந்து வார் வந்து ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்தது அப்படின்னா இடையில பாதிக்கப்படுறது ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, யூகே. இந்த 3 நாடுகள் தான் மெயினாக வந்து ரஷ்யா தாக்குவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு ஜெர்மனி முயல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுங்கிறது வேர்ல்டு வார் 3 நோக்கி நகரப்போகுது. நம்மளும் அந்த வாரை நோக்கி நகர்வோம். இது பெரிய அளவிலான ஒரு செய்தி. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72990799. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.